மக்களே, இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கே தெரியல மக்களே. எஸ், நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோஸில் நிறையா கமெண்ட்ஸ் வந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அதில் ஒரு சில கமெண்ட்டை மட்டும் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பளிச்சுட்டு போட்டு கிடைக்கிறாங்க நம்ம டீமு. அதெல்லாம் என்ன, அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ கமெண்ட் செக்ஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். லோகோ இன்ட்ரோ வச்சு விட்டு உள்ளே போங்க, என்ன நடக்க போதோ தெரியல. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலிருந்து. என்னென்னா, நாங்கள் வந்து இந்த ரிவ்யூ வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூ வீடியோக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அது டிஸ்பிளேயில் போட்டுருவீங்களா சைடில் எங்கேயாச்சும்? போட்டுருவீங்க. ஓகே, எஸ்கியூஸ் மீ சார், ரிவ்யூ வந்தால் ரிவ்யூ வந்து எல்லாருக்கிட்டையும் காமனாக கேட்கணும். நீங்களாம் 2 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள பேச சொல்கிறீங்க. அவங்க ஐ கான்டாக்டை வச்சு நீங்கள் கொடுக்குற பிளேஸ்மெண்ட்டில் ஹாப்பியாக இல்லைன்னு தோணுது. செகண்ட் ரிவ்யூ கொடுத்த பர்சன் பேப்பரை பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. ஜென்யூனாக ரிவ்யூ போடுங்க. நம்ம கொடுக்குற ஸ்டடி தரமாக இருந்தால் அவங்க நல்ல தெளிவாக ரிவ்யூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இவ்வளவு டேலண்டடாகிற, யூ ஆர் ரியலி a god gifted child. தம்பி, எப்படி தம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பளிச்சுன்னு வெளிச்சத்தில் வந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து உரைச்சிருக்கிறீங்க. ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ரிவ்யூ வாங்கி வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்சில் 10 பேர் படிக்கிறாங்கன்னா 10 பேர்ட்டுமே ரிவ்யூ வாங்குவோம். 10 பேர் வீடியோவும் இருக்கும். ஆனால் எல்லாத்தோட வீடியோவும் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. அது நிறையா சிக்கல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் நேரில் வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்ல முடியும். இந்த வீடியோலையும் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் என்ன கேட்டிருக்காரு, 2 பேரில் எல்லாத்தையும் வீடியோ வாங்கிடுவோம். ஹாப்பியாக இல்லைன்னு தோணுது. ஓகே, ஐ கான்டாக்ட் வச்சு ஹாப்பியாக இல்லைன்னு தோணுதுன்னா, ஐயா நீங்கள் 35,000 40,000 சம்பள வேலைக்கு போனவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 18,000 சம்பளத்தில் வேலைக்கு போனவங்களுக்கு இதுதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். 15,000 25,000 சம்பளம் இருக்கும். இது ஓகேவா அப்படின்னா மட்டும் என்கிட்ட வந்து படிங்க. இல்லை சார், எனக்கு எடுத்தோன்னு 35,000 சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பயனும் இல்லை. வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுவேன். என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நான் பண்ணித்தர மாட்டேன்னு தான் சொல்லிடுறோம். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஒன்றும் ஏமாந்து போகலை, ஹாப்பியாக இல்லாமல் போகலை. அதே மாதிரி ஏன் உங்களுக்கு அது அப்படி தோணுது அப்படின்னா, எல்லாருமே கேமராவை பார்த்து ஈஸியாக பேசிட முடியாதுங்க ஐயா. என்னுடைய முதல் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ சிரமப்பட்டு பேசியிருப்பேன்னு. Hi mechanical engineers, I am Kabilan from MEC. I am a mechanical engineer. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 40 செகண்ட் 30 செகண்ட் வீடியோ தான். கிட்டத்தட்ட அதவே நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஷூட் பண்ணியிருப்போம். வெறும் 30 செகண்ட் வீடியோக்கு 1.5 மணி நேரம் ஷூட் பண்ணோம். பேச வராது, பார்த்தீங்கன்னா 1008 டைம் சொல்லியிருப்பேன். ஸோ எடுத்த உடனே கேமரா பார்த்து பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவங்க கேமராக்கு முன்னாடி பேசி பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி வேற என்ன, அவங்க நல்லா தெளிவான ரிவ்யூ கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் கூகுள் ரிவ்யூவில் போய் கேட்டிங்கன்னா ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. என் பேர் பாலநாயனன். என்னோட நேம் அருள்ஜாய். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கவே சாட் ஜிபிடி, அதுலேயும் கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் மானை தேனை பொருட்மனையில் ஆட் பண்ணி கொஞ்சம் தெளிவாகவே ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதான் எழுதறக்கு முடியும், பட் பேசுகிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தாங்கய்யா. அதனால தான் அது அப்படி இருக்குது. ஓகேவா? அப்புறம் அவ்வளோதான் அந்த கமெண்ட்டு. ஓகே, நன்றி. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த கமெண்ட் என்ன, டிப்ளமோ படித்தவன் ப்ளேஸ் ஆன மாதிரியே வீடியோவே இல்லை, ஸ்கேம் பண்ணுறீங்களா? அதே ஐயோ சாரி மிஸ்டர், என்னடா அதில் ஸ்கேம் பண்ணுறீங்களா? ஏன் டிப்ளமோ என்கிட்ட படித்து வேலைக்கு போனவங்க இருந்தாங்கன்னா நான் போட போகிறேன். ஆக்சுவலாக இன் ரியல் ஃபேக்ட் இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க வேலை இல்லாமையே இருக்கிறது இல்லை. அவங்க டிப்ளமோ முடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80-90% காலேஜ் மூலியமாகவே வேலைக்கு போயிடுறாங்க. எல்லா கம்பெனியும் டிப்ளமோ படித்தவனை கைகூட்டி வர வைக்குது இன்றைக்கெல்லாம். அப்படிங்கிறப்போ டிப்ளமோ படித்தவங்க மேக்ஸிமம் எங்கள்கிட்ட கோர்ஸ் படிக்கிறதே கம்மி தான், கோர்ஸுக்குன்னு ஒன்று வர்றதே கம்மி தான். அப்படி வரவங்களாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது ரிவ்யூஸும் போட்டிருக்கோம். இப்போ போடுற 1-2 ரிவ்யூவை பார்த்துட்டு 1-2 வீடியோவை பார்த்துட்டு இந்த கமெண்ட்லாம் போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ஸ்கேம் பண்ணுறீங்க. நாங்கள் என்னையா பண்ணுறோம், டிப்ளமோக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு வேலை வாங்கி தராமல் விட்டுட்டோமா ஸ்கேம் பண்ணுறதுக்கு? அதுக்கு பேர் தான் ஸ்கேமு. நாங்கள் அப்படி எதுவும் பண்ணலையே. ஆள் யார் மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஓகே, டிப்ளமோ படித்தவன் ஒருத்தன் கூட இதை பற்றி பேசலை. நிறைய பேர் இது மாதிரி தான் ஸ்கேம் பண்ணுறாங்க. யாரையா அப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க? எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் பழகிக்கிறோம். ஓகே, அவ்வளோதானா? 2 கமெண்ட்.
இதாங்கய்யா ஐயா. இப்போ எனக்கு நாங்கள் என்ன இதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி வேணால் நிறையா கமெண்ட்ஸ் நிறையா டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் டேரெக்டாகவோ இல்லை ஆன்லைன் மூலயமாவோ நீங்கள் எங்ககிட்ட பாட்காஸ்ட் கூட பண்ணலாம். என்னை டேரெக்டாக நேரடியாக உட்கார வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நாக்கா பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். நான் அதுக்கெல்லாம் ரெடி தான். என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக எங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ எதுனாலுமே ஓப்பனாக சொல்லிடுவோம், இதுக்கு அதை பண்ணுறோம், இதுக்கு அதை பண்ணுறோம், இதுக்கு அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட எந்த கேள்வி இருந்தாலும் என் காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் டீடைல்ஸ் எப்போவுமே கீழே அவைலபிள் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட டேரெக்டாக பேசலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு, சார் இது சம்மந்தமாக வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோ எப்படி நீங்கள் சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எது இருந்துச்சுனாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். கண்டிப்பாக அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா யார் சொன்னாலுமே நாங்கள் கேட்கக்கூடிய ஆளுக்கு தான். ஓகே, அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள்கிட்ட டேரெக்டாகவோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஜூமில் கனெக்ட் ஆகி கூட நீங்கள் இந்த லைவ் பாட்காஸ்ட்டை ஆன்லைனில் கூட பண்ண முடியும். இஃப் பாசிபிள் நீங்கள் யாராச்சும் வில்லிங்காக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கேள்விகள் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ மக்களுக்கும் அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், நீங்களும் கொஞ்சம் ஃபெமிலியரான மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.